நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, MyV3 ஆட்ஸ் கொஞ்ச நாளாகவே சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக பேசப்படும் ஒரு தலைப்பாக மாறியிருக்கிறது. பரபரப்பாக பேசப்படும் தலைப்புகளாக நமது MyV3 நிறுவனம் மாறியுள்ளது. இதில் பார்த்திங்கன்னா, நல்லதை சொல்கிறத விட சோஷியல் மீடியாவில் நமது MyV3 பற்றி நிறைய தவறான கருத்துக்கள் சொல்லி வீடியோ போடுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. சரிங்களா? தவறாக சித்தரித்து வீடியோக்களை போடுறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. இவர்களுக்கு என்ன தான் பிரச்சனை, என்ன வேணும் அப்படின்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. இவங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் நமது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. இதை யார் தான் பார்க்குறதுனா நமது MyV3 உறுப்பினர்கள் தான் பார்க்குறாங்க. யார் பார்க்குறதுனா நமது MyV3 உறுப்பினர்கள் தான் பார்க்குறாங்க. இந்த உறுப்பினர்கள் பார்க்கும்போது என்ன இவங்களுக்கு தோணும், கண்டிப்பாக நமது நிறுவனத்தை எந்த அளவுக்கு பேசுகிறாங்க, கண்டிப்பாக நம் நிறுவனம் ரொம்ப மோசமான நிறுவனமா அல்லது நல்ல நிறுவனமா அப்படின்ற மாதிரி சிந்திக்க தோணும். யாருக்கு? நமது MyV3 உறுப்பினர்களுக்கு. சிந்தித்தாலும் அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்படும். அதாவது மனதளவில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அதாவது மன அழுத்தம் உருவாகும். ஆல்ரெடி தற்போது வரை நமது MyV3 உறுப்பினர்களுடைய மனநிலை தெளிவாகத்தான் இருக்கிறது. எவ்வளோ தான் நீங்கள் சோஷியல் மீடியாவில் MyV3க்கு எதிராக தவறான வீடியோக்கள் போட்டாலும் அதை பார்த்து MyV3 உறுப்பினர்கள் கண்டும் காணாமல் தான் இருக்கிறார்கள். நான் சொல்கிறது சில பேர் மட்டும் தங்களுடைய மென்டலி அப்செட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். இதால் அவங்க மன அழுத்தம் உருவாகும். நிறைய மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டால் நிறைய நோய்கள் வரும். சரிங்களா? ஸோ எனவே தவறாக MyV3 பற்றிய போடக்கூடிய வீடியோக்கள் தயவுசெய்து கொஞ்சம் நிறுத்திக்குங்க. ஏன்னா மக்கள் மனநிலையை பாருங்கள். ஏன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இதில் MyV3 உறுப்பினர்கள் நிறைய பேர் சேர்ந்துருக்குறாங்க. 2 வருடமாக கண்டிப்பாக அமௌண்ட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. சரிங்களா? அவங்களுக்கு மாதம் மாதம் ஏதோ ஒரு கை செலவுக்கு இந்த அமௌண்ட்டு வந்துக்கிட்டு தான் இருந்தது. தற்போது சூழ்நிலை காரணமாக தற்காலிகமாக அமௌண்ட்டு வரல. அவர் MD ஜெயிலில் இருக்கிறாரு. ஸோ சூழ்நிலை மாறி போயிருக்கு. இந்த சூழ்நிலை இப்படியே இருக்குமானா இருக்காது, கண்டிப்பாக மாறிவிடும். எனவே தயவுசெய்து MyV3 பற்றி தவறாக வீடியோ போடுவாங்க. கண்டிப்பாக கொஞ்சம் நீங்கள் உறுப்பினர்களுடைய மனநிலையை பாருங்கள். எந்த அளவுக்கு கவலைப்படுவாங்கன்னு பாருங்கள் நண்பர்களே. எனவே குறைச்சிக்கிங்க, இல்லை நிறுத்துருங்க. சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், அதை அப்படியே விட்டுட்டோமா மக்கள் மனசு சரிசமமாக தான் இருக்கும். கண்டிப்பாக அதுக்கப்புறம் அவங்க MD வர போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுருவாங்க. இந்த இடப்பட்ட காலத்தில் கொஞ்சம் நெகட்டிவாக வீடியோ போடுறத குறைச்சிக்கிங்க. கண்டிப்பாக அது ஒரு கோரிக்கை உங்களுக்கு வைக்கிறேன். சரிங்களா? ஒருத்தர் 2 பேர் இல்லை, லேக்ஸ் கணக்கில் இதில் சேர்ந்துருக்குறாங்க. நிறைய பேர் வட்டிக்கு வாங்கி கூட சேர்ந்துருக்குறாங்க. நிறைய பேர் நகையை விற்று கூட இந்த ஆன்லைன் இதில் MyV3 சேர்ந்துருக்காங்க. கரெக்டாக தான் வந்தது பணம். இந்த ஒரு பிப்ரவரி மார்ச்சில் இருந்து தான் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. எனவே நண்பர்களே, தவறாக வீடியோ போடும் நண்பர்கள் தயவுசெய்து நெகட்டிவாக வீடியோ போடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன். உண்மையாக சொல்கிறேன், நிறைய பேர் கடனை உடனே வாங்கி இன்ட்ரெஸ்ட்டுக்கெலாம் வாங்கி நகை அடமானம் வைத்து நகையை விற்று இப்படியே சேர்ந்துருக்காங்க. அதால் கொஞ்சம் பொறுங்க. அவர் MD சார் வரட்டும், கவர்மெண்ட் இருக்குது, அரசாங்கம் இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளேயே நீங்கள் எதுவும் நெகட்டிவாக வீடியோ போட்டு கண்டிப்பாக மக்கள் மனசை புண்படுத்தாதீங்க நண்பர்களே. இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா
நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா மைவி3 ஆர்ட்ஸை பற்றி நிறைய வீடியோக்கள் வருது. இப்போதைக்கு இது ட்ரெண்டிங் டாபிக் தான், நம்ம யாரும் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் வந்து நெகட்டிவாக போகிறதுனால மக்கள் பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. படிக்காத பாமர மக்களும் யூடியூப்பில் பார்க்குறாங்க. எனவே அவங்களுடைய மனநிலை வந்து கண்டிப்பாக பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். கண்டிப்பாக பார்க்கலாங்க, இருங்க. முதல்ல வந்து இது என்ன தான் அரசாங்கம் இருக்குது, அவங்க என்ன தான் தீர்மானிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். எனவே தயவுசெய்து வீடியோக்கள் போகிறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள் நண்பர்களே. சரி, மைவி3 உறுப்பினர்கள் ஒரு வேண்டுகோள், மைவி3 உறுப்பினர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நாளுக்கு நாள் வீடியோ வந்து கொண்டு தான் இருக்கிறது நமது மைவி3க்கு எதிராக. இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், நம்ம யாரும் வந்து பார்க்க தேவையில்லை இல்லை அப்படின்லாம். அந்த இது சுதந்திர நாடு, கண்டிப்பாக யார் எந்த சேனல் வேணாலும் பார்க்கலாம், எந்த வீடியோ வேணாலும் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்கள் மனசு வந்து பாதிக்கப்படக்கூடாது, சரிங்களா? நீங்கள் பாருங்கள், நல்லதை நீங்கள் என்ன உங்கள் மனசுக்கு நல்லதுன்னு படுத்துங்களோ அதை நீங்கள் அந்த கருத்துக்களை ஏற்றுக்குங்க, சரிங்களா? அவங்க சொல்கிறதுனால அந்த கருத்து வந்து நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது. உங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு தெரியும். அப்போ தெரியும் போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது நல்லதோ எது சரியோ அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. எனவே வந்து நெகட்டிவாகவே வந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. சில உறுப்பினர்களாக ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, வீடியோக்கள் இது மாதிரி போடுறாங்க, அது மாதிரி போடுறாங்க, இப்படி போடுறாங்க அப்படின்னு நமது மைவி3 உறுப்பினரே நம்மிடத்தில் வந்து சொல்கிறாங்க, சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து பாருங்கள், வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு மறந்துடுங்கன்றேன் நான், ஓகேங்களா? அதே நினச்சி கொண்டு இருக்கிறாதீங்க. இதுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பாக, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்கும், சரிங்களா? அந்த தீர்வு வர வரை கொஞ்சம் அமைதியாக இருங்க. நமது மைவி3 உறுப்பினர்கள் சொல்கிறேன் நான், ஓகேவா? அவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்களாம் நீங்கள் கேட்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த முறை வந்து சாருக்கு வந்து பெயில் கிடைக்கிறது உறுதியாகிடும் உள்ளது. அப்படி பெயில் கிடைத்து வந்துச்சுன்னா நம்ம நிறுவனம் சார்பாக அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா நாமளும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், அவங்களுக்கு தெரியும், சரிங்களா? அதால் வந்து கொஞ்சம் நம்ம மைவி3 உறுப்பினர்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. எந்த வீடியோ வந்தாலும் சரி பாருங்கள், பார்க்காமலாம் போகாதீங்க. நீங்கள் பார்த்துட்டு சைலண்ட் ஆகிடுங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இதை பற்றி மற்றவங்கக்கிட்ட சொல்கிறது, இதை பற்றி ஆர்கியூ பண்ணுறதுலாம் வந்து தேவையில்லாத மன உளைச்சலை தான் ஏற்படுத்தும். எனவே மைவி3 உறுப்பினர்கள் இது ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க. அட்வைஸ் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் ஐ எம் வெரி சாரி, சூழ்நிலை அது மாதிரி இருக்குது, அதால் நான் ஒரு சின்ன அட்வைஸ் தான் பண்ணியிருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் வேறு ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். தயவுசெய்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.